சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவரின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவனுடைய சந்ததி, நிறைய பேருக்கு சந்ததியை குறித்து ஒரு தகப்பனாக தாயாக இருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த காலையில அறிவுங்கள். அவனுடைய சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். செம்மையானவருடைய வம்சம், அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பிள்ளைகளை குறித்த ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம், ஆழமான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் இந்த வசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்வோமா? அல்லேலூயா. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். நீங்க இப்ப சொல்லுகிற நெஞ்சில் கை வச்சு, என் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், என் சந்ததி பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த மாதம் நமக்கு இருக்கிற செய்திகள் எல்லாமே சந்ததி ஆசீர்வதிக்கப்பட நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென் சொல்லுவோமா? அதற்குரிய சத்தியங்களை கேட்போம், அதற்குரிய காரியங்களை கவனிப்போம். நம்முடைய சந்ததி, ஒருவேளை இங்கு சந்ததியோடு இருக்கலாம், சந்ததி இனிதான் நமக்கு வர இருக்கலாம், திருமணமே ஆகல, இன்னும் உங்க சந்ததியை பற்றியும் ஆண்டவர் சொல்லுகிறார். திருமணம் ஆகாத பிள்ளைங்க, குழந்தைகள், இளைஞர்கள், வாலிபர்கள், உங்களுடைய திருமணம் ஆன பின்பு வரக்கூடிய சந்ததி குறித்தும் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு இருக்கிற சந்ததி, பெற்றோராக இருக்கிற உங்க சந்ததி யாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், விசுவாசிங்க. என்னுடைய சந்ததி, அவன் சந்ததி, அவளுடைய சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். ஒரு மான்சானா அப்படி இப்படி இருக்காது, ஒன்னில்லாம இருக்காது, தரித்திரமா இருக்காது, ஒன்னில்லாம போகாது, பலத்திருக்கும். என் பிள்ளைகள், என் மகன், என் மகள் பூமியில பலத்திருப்பான், பலத்திருப்பாள். எனக்கு இந்த வாரத்துல இந்த வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கு என்று எனக்கு தெரியாது. பேத்தி வந்திருக்காங்க. சந்ததியை பற்றி நான் நினைக்கிறேன். என் சந்ததி பலத்திருக்கோம். நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க குடும்பத்துல உங்களுக்கு பிறந்து இருக்கிற சந்ததி, திருமணம் செய்து கொடுத்திருக்கிற சந்ததி, நீங்க இன்னும் பிறக்க போகிற சந்ததி, இன்னும் திருமணம் செய்து வரப்போகிற சந்ததி, எதுவாக இருக்கட்டும், என் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் சொல்லுவேன், நம்முடைய சந்ததியின் மேல் ஆவியை கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார், சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை வைக்க விரும்புகிறார். ஆகையினால நல்ல கவனிங்க, திருமணம் ஆகாதவங்க கூட லிசன் பண்ணணும். இப்போ கவனிக்க வேண்டிய சில மேட்டர் இருக்கு. எனக்கு சந்ததி பலமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆயத்தப்பட வேண்டியது. ஆமென் சொல்லுகிறேன். என்னுடைய சந்ததிக்கு மேலதான் என் கவனம் எல்லாம் அதெல்லாம் இருக்கு. இப்ப எல்லாம் பார்க்க, ஒரு டைம் வரும்போது, ஒரு எல்கேஜி வருதுன்னா ஸ்கூல் அட்மிஷனுக்காக ஒவ்வொரு பேரண்ட்ஸும் முட்டுறோம், மோதுறோம். நான் இந்த ஊருக்கு முதல்ல வரும்போது 90ல இந்த ஊருக்கு வருகிறேன். 1-2 வருஷத்துல மகளை ஸ்கூல்ல சேர்க்கணும். ஸ்கூல்ல சேர்க்கும் போது எந்த ஸ்கூல் நல்லா இருக்கும் தெரியாது. ஒரு ஸ்கூலுக்கு நான் அனுப்பணும் சொல்லும் போது ரொம்ப யோசிக்கிறேன். யாரையும் பழக்கம் இல்லை, யார் நட்பு இல்லை, அப்படின்னு தான் பார்க்கணும். ஒன்னும் தெரியாது. கவனிக்கிறீங்களா? இன்னொன்று, நான் ஒர்க் பண்ண ஸ்தாபனத்தின் அந்த பொறுப்புல வந்திருக்கிறதுனால நாங்க எல்லாம் ஒரு பழக்கப்பட்டதே கண்கட்டப்பட்டிருக்கோம். வேற யாராச்சும் பழக மாட்டோம். எங்க வேலை, எங்க கொடுக்கப்பட்ட டார்கெட், அதன் மேல கவனம், அப்படி இருக்கும். சோ அப்படிதான் நாங்க உருவாக்கப்பட்டோம். நோக்கத்துல கரெக்டா இருக்கு. அல்லேலூயா. ஹலோ, கவனிச்சிட்டீங்களா? அப்ப என்ன படிப்பாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் மேல கவனமா இருக்கும். என் பிள்ளை நல்லா வரணும்னா இதெல்லாம் ஆகாது, இது வேணும், இது ஆகாது என்றெல்லாம் முடிவெடுத்து, வேற அது பிறகு பார்த்தா கிறிஸ்டியன் ஸ்கூல் அங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா அல்பேனியா ஸ்கூல் தான் கேர்ள்ஸ் நல்லா இருக்கு என்று அர்த்தம். கிறிஸ்டியன் அங்க இருக்கு, அதெல்லாம் நான் பார்க்கல. அட்லீஸ்ட் அவை இல்லை இவையாவது இருக்க என்று
அல்பேனியா ஸ்கூல்ல படிக்கிறார். கவனிக்கிறீங்களா? மகன் சென்ட் ஜோசப்ல தான் மகன் படித்தான். கிறிஸ்டியன் காலேஜஸ்லாம் பிள்ளைகள் படிச்சான். கவனம் செலுத்தணும். என் பிள்ளைகள் பலமா நல்லா இருக்கணும். எல்லா குடும்பத்தின் தாய்க்கும் தகவலுக்கும் தன் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமா இருக்கணும். அது கண்கள்ல மனதுல கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய டார்கெட். கர்த்தர் அப்படி படைச்சிட்டார். உங்க பிள்ளைகளுக்காக வேற எந்த தகப்பனும் தாயும் அக்கறை கொள்ள முடியாது. நீங்க பெற்ற பிள்ளைகள் தான், அந்த தகப்பன் தான், அந்த தாய் தான். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறார். சுமப்பது போல அவர் சொல்லுகிறதே பாருங்க. பூமியில ஒரு அப்பா பிள்ளைகளை சுமந்து கொண்டு போகிறது அப்படின்னா தோள தூக்கிட்டு போறாருல்ல, அதை சொல்லல. குழந்தை பிறந்த நாள் முதல் குழந்தையுடைய அனைத்து பொறுப்புகளையும் தகப்பன் கையில் எடுக்கிறார். ராத்திரி பகலா விழிப்பாக இருக்கிறார், கவனமாக இருக்கிறார், பொறுப்போடு நடந்து கொள்கிறார், பொறுப்போடு உழைக்கிறார், பொறுப்போடு திட்டமிடுகிறார். இப்படி குழந்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தகப்பன் சுமக்கிறான் அப்படின்னா மிகப்பெரிய பொறுப்பு, தகப்பனுடைய பொறுப்பு. ஒரு குழந்தை, என்னுடைய மகள் இது, என் மகள் பிறந்திருக்கிறான்னா அதுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. ஏன்னா நம்ம இருக்க முடியாது, உதாசீனமா இருக்க முடியாது. எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான் என்றால் அது மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. தகப்பன் சுமப்பது போல நான் உங்களை சுமப்ப. என்ன அடையாளம் வைக்கிறார்னா, பக்கத்து வீட்டுக்காரன் சுமப்பான் இல்ல, பக்கத்து வீட்டுக்காரை சுமப்பா இல்ல, அவர் பெற்றெடுத்த தகப்பன் சுமக்க வேண்டும். அந்த குழந்தைக்கு வேண்டிய அனைத்தையும் செய்து கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுகிறேன். அல்லேலூயா. எங்கேயாவது இருக்கா பைபிள்ல? உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, ஒருவன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வரும் வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தால் சுமந்து கொண்டு வருகிறார். அவர் சாம்பிள் சொல்லுகிறது, ஒரு உலகத்தில் இருக்கிற குடும்ப தகப்பனை சொல்லுகிறார். உங்க அப்பா சுமக்கணும், அந்த சுமக்கிறது தான் அடையாளம். நிறைய தகப்பன்மார் பொறுப்பு இல்லாம இருப்பாங்க. தகப்பன்மார்கள் பொறுப்பற்றவர்களாக இருப்பாங்க. வாலிபர்கள் கவனிக்கிறீங்க, பொறுப்பு மிக்கவர்களாக மாறுதல். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏன்னா பிள்ளைகள், நாம தான் அந்த பிள்ளைகளை சுமந்து நல்ல நிலைமைக்கு லிப்ட் பண்ணி கொண்டு கொடுக்கணும். அந்த பொறுப்பை கொடுக்கிறேன். இன்னொரு வசனத்தை சொல்லுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 66ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒருவனை தேற்றுவது போல, அவனுடைய தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். கவனிக்கிறீங்களா? தேற்றுகிறது. ஒரு தாய் பிள்ளையை தேற்றுகிறது போல அப்படின்னு சொல்லப்படுது. எங்க வீட்டுல இப்ப தேற்றுதல் நடக்குது. 2-3 நாள் என்ன தட்டி அப்படி இப்படி வருகிறதுலாம் பாருங்க. இதுதான் தேற்றுதல். எஸ், உண்மை. தேற்றுதல் என்றால் கட்டி கொடுக்கிறது, செல்லம் கொடுக்கிறது, பாசம் வைக்கிறது என்பது மட்டுமல்ல. கர்த்தர் சொல்கிறார், தாய் ஒரு குழந்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் தகப்பன் சுமக்கணும், பாரம் எடுத்து பிள்ளைகளை படிக்க வச்சு உருவாக்கி பிள்ளைகளுக்கு நல்ல நிலைமையை கொண்டு வருவதற்கு ஒரு தகப்பன் சுமக்கணும். the family burden எடுக்கக்கூடிய தகப்பன். இரண்டாவது வேதம் சொல்கிறது, ஒரு தாய். ஒரு தாய் என்றால் அவள் தேற்றுவது. ஆண்டவர் உதாரணப்படுத்துகிறார். உனக்கு தெரியும்ல, ஒரு அம்மா பிள்ளை எப்படி தேற்றும், அதுபோல நான் உங்களை தேற்றுவேன். பிள்ளைகளுக்கு எப்படி உலகத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாருன்னா, அம்மா தேற்றுவாங்கல்ல. எத்தனை பேருக்கு அம்மா பிடிக்கும்? உங்களுக்கு அம்மா பிடிக்காதவங்க இருந்தா கை கொடுங்க. அம்மா பிடிக்காதவங்களா? ஹலோ, நல்லா உற்சாகமா கை கொடுக்குறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அம்மா, தாய் தேய்ச்சுகிற ஒரு தாய் மறக்க முடியாது.
அல்லேலூயா. பாரத்தை சுமந்த தகப்பனை மறக்க முடியாது. கவனிக்க, ரொம்ப முக்கியமான இடத்துக்கு நம்ம போக போறோம். அப்போ ஆண்டவர் யாரை உதாரணப்படுத்துகிறார்? தகப்பனை உதாரணப்படுத்துகிறார், ஒரு தாயை உதாரணப்படுத்துகிறார். அதுபோல நானும் உங்களை பண்ணுவேன். அதுதான் கர்த்தர். நான் சொல்லுகிறேன், அதை விட அதிகமாய் பண்ணுகிறேன். தாய் தகப்பனும் கைவிட்டுருவாங்க, அவங்களுக்கு கைவிடணும். ஏன்னா ஒரு டைப்போட அவங்க டிக்கெட் எடுத்துருவாங்க. சத்தமா சொல்லுகிறேன். ஆனா கைவிடாதவர் கடைசி வரை இருப்பார். அது வேற. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாள்ல அருமையான தேவ பிள்ளைகள் கவனிங்க. தாய் தேற்றம்னா என்ன? சங்கீதங்களின் புத்தகத்துல 23ஆம் சங்கீதத்துல பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்படின்னா ரெண்டு கையில ஒரு தடி ஒண்ணு, ஒரு கோல் ஒண்ணு அங்க வச்சு தேற்றுவார். அப்படிங்க ஒரே ஒரு கோல் மேய்ப்பன், கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார். ஒரு கோல் வச்சு உன்னை தேற்றுன்றார். கோல் என்றால் கவனிக்க, தேற்றுதல் என்றால், தேற்றுதல் ஒரு மந்தைய என்ன செய்கிற, இந்த கோலை வச்சு அப்படியே வழி நடத்துகிற கோல். ஒரு தாய் பிள்ளையை வழி நடத்துதல், சரியாக பருவத்திலிருந்தே குழந்தையாக இருக்கும் போதே வழி நடத்துகிற ஒரு தாய், பாரத்தை சுமக்கிற தகப்பன், வழி நடத்துகிற தாயாக இருப்பது கோல். பார்த்துருக்கீங்களா? ஆடுகள்லாம் உள்ள போவோம், அந்த கால் தொடையோட அந்த கை குச்ச வைப்பான், அப்படியே அந்த ரோட்டு போயிடாம தட்டுவான், அப்படியே வழி நடத்துவான். அடிக்கிறது இல்லை, அந்த கோல் தேய்ச்சுகிற கோல். இந்த ஆடு குழியில விழுந்து விட்டால் அதே கோலை போட்டு கொக்கியை போட்டு அப்படியே ஆட்ட தூக்கி எடுப்பான். கோல் தேய்ச்சுகிற கோல், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற கோல். அங்க கிளைகளை அதை குடிச்சு இழுத்து ஆடுகளுக்கு தலைகளை போட்டுக் கொடுக்கிற கோல், தேய்ச்சுகிற கோல். ஒரு மாதிரி கேட்காம போகும்போது இதே கோல் எடுத்து 4 சாத்து தொடையில போடுற கோல், கண்டிக்கிற கோல், கடிந்து கொடுக்கிற கோல். சத்தமா சொல்லுங்க. புறம்பை கையாடுகிற கோல். தேற்றுகிறது என்பது இவைகள் எல்லாம் உட்படுத்தப்பட்டவைகள். சத்தமா சொல்லுங்க. கோலும் தடியும் என்னை தேற்றும். தடி கடிந்து கொடுக்கிறது, அடி கொடுக்கிறது, கண்டிப்பு பண்றது, ஒழுக்கப்படுத்துறது, ஒழுங்குபடுத்துறது. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே உமது கோல் எனக்கு வேணும், தடி வேண்டாம் சொல்ல முடியாது. ஒரு மேய்ப்பராக இருக்கும்போது தடியும் இருக்கும். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரசங்கத்துல கோல் வேணும்னு எல்லாருக்கும் ஆசையா இருக்கும். தடி சொல்லி கொடுத்தா அப்படியே நடிப்போம். எத்தனை பேர் தெரியும்? ஹலோ, கர்த்தர் விருப்பத்தை சொல்லணும் இல்ல? கோல்னா என்ன, தடினா என்ன நமக்கு தெரியணும் இல்ல? தடி என்பது அடிக்கிறது, கோல் என்பது நம்மை நடத்துகிறது, அரவணைக்கிறது, தேற்றுகிறது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் சந்ததி பலத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். நானும் தான் என் பிள்ளைகள் நல்லா வரணும் தான் ஆசை. அதான் விருப்பம், அதான் விருப்பம். எனக்கு இந்த டீட்டெயில் சொன்னோன்னே முடியல. நிறைய விஷயம் நேற்று தலை நிரம்ப ப்ரோக்ராம். அவனாலும் பிள்ளைகளை போய் ஒரு ஜோம் பண்ணிட்டு வந்துடுவோம். ராத்திரி ஓடதான் செய்வேன். இன்னைக்கு ஆராதனை இருக்கு, நான் நிறைய நேரம் பைபிள் உட்காந்து எத்தனையோ நெருக்கத்தின் மத்தியில ஓடி போயிட்டு தான் வந்தோம். என் பிள்ளை நல்லா இருக்கணும். எத்தனை பேர் சொல்லுவீங்க என் பிள்ளைகள் கருத்து இருக்கணும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, இப்போதான் நம்ம கவனிக்க போறோம். நம்ம பிள்ளைகள் வளர்த்திருக்க வேண்டும் என்றால், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால், இங்கு வேதம் சொல்கிறது. 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமா இருக்கிற
புருஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுகிற தகப்பன், கர்த்தருக்கு பயப்படுகிற தாயுடைய பிள்ளைகள், அவன் சந்ததிதான் பலத்திருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய வாக்குத்தத்தங்கள் இந்த மாசம் பிள்ளைகளை குறித்து நிறைய பார்ப்போம். நான் செய்தி கண்டிப்பா இருக்கும். கவனிங்க, பிள்ளைகளை குறித்து எல்லாருக்கும் அக்கறை இருக்கு. பிறக்க போகிற குழந்தைகள், திருமணம் ஆகி இனி பிறக்க போகிற குழந்தைகளுக்கு இப்பவே கற்றுக்கொள்ளுங்க. நீ தேவனுக்கு பயந்து நடக்கிறவனாக இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் பலத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்மையும் அப்படிதான் யோசித்து பாருங்க. நம்ம அப்பா அம்மா கர்த்தருக்கு பயந்து நடந்திருந்தா இன்னைக்கு நம்ம பலமா இருந்திருப்போம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவனுக்கு பயப்படாத தாய் தகப்பனுக்கு ஒருவேளை நாம் பிறந்திருந்தால் இன்னைக்கு நம்ம பலமா இருந்திருக்க மாட்டோம், ஆசீர்வாதமா இருந்திருக்க மாட்டோம். சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிறத பார்க்காதீங்க. இன்னைக்கு எப்பயோ அவங்க அந்த காலத்திலே அவங்க கடவுளுக்கு பயப்படாதீங்க. கடவுளுக்கு பயப்படாத தகப்பன் தாயுடைய பிள்ளைகள் பலத்திருக்க முடியாது, ஆசிர்வதிக்கப்பட முடியாது. எல்லாரும் அப்பா அம்மா தானே, நானும் அப்பா தானே. என் பிள்ளை என் மகள் குடும்ப பலமா இருக்கணும், அவங்க கட்டுக்கோப்பு குலையக்கூடாது, அவங்க லைஃப் பாழாகக்கூடாது. என் மகன் பலமா ஸ்ட்ராங்கா வரணும்னா, அவங்க கட்டுக்கோப்பு அழியாம இருக்கணும்னா, தகப்பனாக இருக்கிற நான் கர்த்தருக்கு பயப்படணும். சொல்லுங்களேன். கர்த்தருக்கு பயப்பட தாயாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு பயந்த ஒரு தகப்பன், ஒரு தாய், அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவன் பாக்கியவான். கர்த்தருடைய கற்பனைகளில் பிரியமாயிருக்கிறவன் பாக்கியவான். முதல்ல பயந்தவனை மட்டும் எடுப்போம். சத்தமா சொல்லுங்க. நாம் பயந்தவனை பற்றி பைபிள்ல பார்க்கும்போது ஏராளமான நன்மைகளை வச்சிருக்காங்க. கடவுளுக்கு பயப்படுற பயத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஏராளம். சரி, நிறைய செய்திகள் நம்ம வித்தியாசமா தியானிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுறதுனாலதான் நீங்க பாக்கியவான்களாக கட்டப்படுறீங்க. நீங்க உங்க சந்ததி பலத்திருக்கிற சந்ததியாக மாறுது. உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறுறாங்க. எல்லாருக்கும் அப்பா மேல அன்பு இருக்கு, எல்லாருக்கும் அம்மா மேல அன்பு இருக்கு. ஆனா கர்த்தருக்கு பயந்து இருந்தா நீங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த்தே வேற, நீங்க பலப்பட்டிருக்கிறதே வேற, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதே வேற. சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, வாசிப்போம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 28வது வசனம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்படியே அவர்கள் சமாரியாவில் இருந்து கொண்டு போயிருந்த ஆசாரியர்களில் ஒருவன் வந்து பெத்தேலிலே குடியிருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு போதித்தார். அவர்கள் சமாரியாவில் இருந்து கொண்டு போயிருந்த ஆசாரியர்கள் ஒருவன் வந்து பெத்தேலிலே குடியிருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு போதித்தான். கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம் சபையில போதிக்கப்படணும். ஒரு ஆசாரியன், ஒரு ஊழியக்காரன், ஒரு போதகர் சபையில கர்த்தருக்கு பயப்படுதலை போதிக்க வேண்டுமாம். போதித்தானா? அல்லேலூயா சொல்லுகிறேன். சத்தமா சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற வேண்டிய விதத்தை அவர்களுக்கு போதித்தான். ஒரு தகப்பன், ஒரு தாய் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற போது மகன் பலப்படுகிறான், மகள் பலப்படுகிறாள், அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், அவள் ஆசீர்வதிக்கப்படுகிறாள். பிறந்திருக்கிற பிள்ளைகள், திருமணமான பிள்ளைகள், இனிதான் திருமணமாக போகிறவர்கள்,
இனி பிறக்க போகிற பிள்ளைகள் யாராக இருக்கட்டும், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பாக்கியவான், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுடைய சந்ததி பலத்திருக்கும். சத்தமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரவேல் எல்லோரும் அவருடைய சந்நிதியில் சேர்ந்து வந்திருக்கும் போது இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேல் எல்லோரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவை. கவனிங்க, 31ஆம் அதிகாரம் உபாகமம் 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கிறாங்க. இப்போ 12ஆம் வாசிங்க. புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் வாசலில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு. கவனிங்க, இந்த புஸ்தகத்தை வாசிக்கணும். இந்த வேதாகமும் வாசிக்கப்பட வேண்டிய ஒன்று. புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் வாசலில் குடியிருக்கிற அந்நியரும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பயந்து. வசனத்தை வாசித்து எதை கண்டுபிடிக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை வேதத்தை வாசிக்கிற போது கண்டுபிடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சத்தமா சொல்லுகிறேன். நிறைய பேருக்கு கவனிங்க, கர்த்தருக்கு பயப்படுதல்னா 2 கரத்தை உயர்த்தி நிக்கிறதா நினைக்கிறாங்க. இல்ல, நல்லபடி வச்சு நிக்கிறதா இல்ல. நிறைய கொஞ்சம் நம்ம பார்க்க போறேன். ஏன்னா இது ரொம்ப பிரசவம் பண்றது இல்லை. நான் சொல்றேன், ஒரு பாட்டு கண்டுபிடிக்க முடியல. காலையில் நான் எழுதி உட்கார்ந்து இருக்கேன். நேற்று நான் அதிகமா கொடுக்க முடியலான்றவரே இன்னைக்கு காலையில் உட்காரு, ஒரு பாட்டு வேணும்பா. பாட்டை தேடுறேன், அந்த தலைப்புல பாட்டே கிடையாது. ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பிரசங்கங்கள் ரொம்ப கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுறா முழங்கால் நெட்டு முழங்கால் நிற்கிறது கர்த்தருக்கு பயந்தவங்க என்பது அல்ல. ஹலோ, நம்ம இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். ஏன் கர்த்தருக்கு பயப்படுதல் எங்க இருக்கு? அது என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, உங்கள் புருஷர்களும் உங்கள் ஸ்திரீகளும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் வாசல்ல இருக்கிற அந்நியர்களும் கேட்கணும். அதை வாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது அதை கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். இந்த பிரமாண வார்த்தையின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி அதை அறியாதவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்க போற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படி ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும். பைபிள் வாசிக்கிறதன் இன்னொரு மிக முக்கியமான ஒன்று, கர்த்தருக்கு பயப்படணும். ஆமென் சொல்லுகிறேன். அல்லேலூயா. இதை போதிப்பது மிக முக்கியம். இது ரொம்ப டீச் பண்ணப்பட வேண்டிய ஒரு காரியம். கர்த்தருக்கு பயப்படுது. மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் நமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை இதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். என் பீடத்தின் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே. ஆனாலும் உம்மை எதினால் அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி என்னவற்று போயிட்டு என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல பிதா என்று நீங்கள் கனம் பண்ணுகிற கனம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். என்ன கவனிங்க, குமாரன் தன் தகப்பனை, ஊழியக்காரன் தன் ஓனரை கனம் பண்ணுகிறாங்க. இந்த ஊர்ல அப்பா கனம் பண்ணு, நீ அப்பாட்ட என்ன பேசுன, மரியாதை அப்படின்னு கடித்து கொடுக்கிற தாய்மார் இருக்காங்க. ஜாக்கிரதை பேசு, என்ன அப்பாட்ட என்ன இப்படி பேசுற? பிதாவானால் குமாரன் கனம் பண்ண நம்ம உலகத்துல எதிர்பார்க்கிறோம். என் பிள்ளை என்ன கனம் பண்ணும், என் மகள் என்ன கனம் பண்ணும். தகப்பனை கனம் பண்ணுகிற பிள்ளைகள். ஒரு ஓனரை மதிக்காம கனம் பண்ணாத ஒரு ஊழியக்காரன் வேலைக்காரன் இருக்க முடியாது. அதுதான் பைபிள் வசனம் சொல்லுது. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே?
என்ன அப்பா நீங்க கூப்பிடுறீங்கல்ல, நம்முடைய பிள்ளை என்று உரிமையெல்லாம் நம்ம பாராட்டு சொல்லி கொடுக்கிறோம். நான் நம்முடைய பிள்ளை அப்பா, அது எனக்கு பிடிக்குது, கோல் பிடிக்குது, கடி பிடிக்க மாட்டேங்குது. சத்தமா சொல்லுகிறேன், நான் பிதா என்று நீங்க அப்பா நீங்க அங்கீகரித்திருக்கிறீங்க, என்ன கூப்பிடுறீங்க, அப்பா பிதாவை என்று கூப்பிடுறீங்க, நான் உங்களுக்கு பதில் கொடுக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் நன்மை செய்கிறேன். ஆனால் நான் பிதாவானால் என் கணம் எங்கே, நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? ஓனர் வந்துட்டார், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க. ஹலோ, ஓனருக்கு பயப்படுறது சத்தமா சொல்லுங்க, இருக்கா இல்லையா? கர்த்தர் கேட்கிற, எஜமானனே என் இயேசு ராஜனே. எஜமான் நீங்கப்பா, எல்லாத்தையும் படைத்தவர் நீங்க, அகிலத்துக்கு சொந்தக்காரர் நீங்க, உம்மால தர முடியும், தாங்க தாங்க எல்லாம் கேட்டீங்கல்ல. அப்பா நீங்க நம்முடைய பிள்ளை என்று சொன்னீங்கல்ல, அப்படியானால் நான் பிதாவானால் என்னை கனம் பண்ணுங்க, கனம் எங்க இருக்கு உங்கள்கிட்ட? நான் எஜமான் என்று சொன்னால் எனக்கு பயப்படுற பயம் உங்களுக்குள்ள இருக்குன்னு கேட்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, கோல் பிடிக்கும், தலை பிடிச்சு போடுறது, குழியில விட்டு தூக்கி விடுறது, கோல் பிடிக்கும், தடி பிடிக்காது. சித்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. நாம் பண்ண வேண்டியது எதுவும் பிடிக்காது, அவர் பண்ணிட்டே இருக்கணும், அது பிடிக்கும். சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா, ஹalleluya. ஸ்கோர்ல வரல, ஒரு மாதிரி எட்டிங்க, இது ஒரு மாதிரி ஆகுறதுக்கு இல்ல. நான் சொல்ல வர்றது ரொம்ப முக்கியம். இந்த சந்ததி பலக்கணும், உங்களுடைய பூமியில உங்க சந்ததி பலமா வரணும், படிப்புல வரணும், ஞானத்துல, அறிவுல, திறமை நல்ல பலப்படுத்த கட்டுகிற, வேரூன்றுகிற, நல்ல ஸ்தாபிக்கப்படுகிற நல்ல சந்ததியாக வரணும், நல்ல நிலைமைக்கு வரணும், நல்ல உயர்ந்த இடங்களுக்கு வரணும். அப்படின்னா நீங்க என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தருக்கு பயப்படணும். சத்தமா சொல்லுங்க. நீங்க உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா வருவதற்கு தகப்பனும் தாயும் மிக முக்கியம். தேவனுக்கு பயப்பட வேண்டும். நான் ஜெபம் பண்றேன், நான் பைபிள் படிக்கிறேன், அதெல்லாம் சொல்றாரு, பயப்படுற பயம் வரணும். சத்தமா சொல்லுவோமே, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நான் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஒரு அவன் சந்ததி பூமியில வளர்த்திருக்கோம். அந்த அவன் யாரு? நானும் என் ஒய்ஃபும். ஒய்ஃப் இல்ல, நான் தானே. என்ன கவனிங்க, நம்ம பிள்ளைங்க இருக்காங்க எல்லாரும், அப்பாவும் அம்மாவும் பார்க்கிறாங்கன்னா, ஒரு பையன் தம் அடிக்கிறான்னு வைங்க, அப்பா பார்க்கும்படி அப்படியே அடிச்சு விடுவாங்க. சொல்லுங்க, டேடே உங்க அப்பா வர்றாங்க, சொல்லுங்க, பயம் இருக்கா இல்லையா? டே உங்க அம்மா பார்க்கறாங்கடா, இருக்கா இல்லையா? சிலரு அப்பாவே சினிமா தேட்டர் கூட்டிட்டு போவாரு, சிலரு அப்பா மகன்கிட்டே சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வந்தார், ஒரு குவார்டர் வாங்கிட்டு வந்தார். அப்படிப்பட்ட அப்பா அம்மா இருக்காங்க. அதில் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. மிக முக்கியம். அப்பா மிக முக்கியமா வேதம் சொல்லுது. இங்க நம்ம பார்க்கிறோம், ஒரு அப்பா பார்க்கிறாருன்னா பயப்படுகிறான். ஒரு நபர் என்ன பார்க்கிறாங்க, ஒரு நபர் என்ன பார்க்கிறாங்க, என் வேலையை பார்க்கிறாங்க, என் படிப்பு ரிசல்ட்டை பார்க்கிறாங்க, பயமா இருக்கு. நம்ம ரேங்க் ஷீட் கொடுத்துட்டாங்க, இங்க அப்பாட்ட கையெழுத்து வாங்கணும், அம்மாட்ட போய் அது இதுன்னு சொல்லிடுவாங்க. அப்பாட்ட போகும்போது சிலர் அப்பா அது வேற, நல்ல அப்பா நினைச்சுவாரு, ரேங்க் ஷீட் தப்புன்னு இருக்கும், அங்க ஆல்ட்ரேஷன் கூடாது, கையெழுத்து ராங் கையெழுத்து கூடாது, மார்க் ரெட்டிக்கு கூடாது. அப்பாட்ட கையெழுத்து வாங்கணும், அம்மா இதை வாங்கி வச்சிருங்க. ஹலோ,
அப்பா பார்க்கிறான் என்றால் எவ்வளவு பயம் இருக்கு. அம்மா பார்க்கிறாங்க என்றால் எவ்வளவு பயம் இருக்கு. கர்த்தர் பார்க்கிறார் என்றால் நிறைய பேருக்கு பயம் இல்லை. ஏன்னா அவர் ரூபம் இல்லாதவர், அவர் சொரூபம் இல்லாதவர். அவரை நம்ம பார்க்கல. ஆகையினாலே கர்த்தரை அசட்டை பண்ணுகிறோம். கர்த்தர் பார்க்கிறார் என்று ஒரு தகப்பன் தாய் போல அப்பா பார்க்கிறார் என்று தெரிந்திருந்தால், ஒரு ஓனர் போல அவர் என்ன பார்த்துட்டு இருக்காரு என்று புரிந்திருந்தால், ஒரு உயர் அதிகாரியாக அவரை பார்த்து அவர் பார்க்கிறார் என்றால், நான் யோசிக்கிறது வேற, நான் சிந்திக்கிறது வேற, நான் முடிவெடுக்கிறது வேற, நான் பேசுறது வேற, நான் நடக்கிறது வேற. சத்தமா சொல்லுங்க. அவரை ஒரு நபராக நாம் பார்ப்பதில்லை. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. மிக முக்கியம், அவர் ஒரு நபராக பார்க்கிறது இல்ல. நல்ல கவனிங்க. இதனால நம்ம எதுனாலும் பண்ணி முடிச்சிடும். மாஸ்டர் பார்க்கிறாருன்னு சொன்னா அதுக்கு ஒரு எச்சரிக்கை. கொட்டாய் வரும், தூக்க வரும், இப்ப பிடிச்சு மாட்டிடுவாருன்னு தெரியும் போது அப்படியே கண்ணை தொடச்சி எடுத்து, இல்லன்னா ஒண்ணு இல்லை வெளியே எழுப்பி போயிட்டால் வந்து பாக்குறேன், போட்டு தள்ளிடுறேன். அலோ பாக்குறார், அடிச்சிருவாரு, பயமா இருக்கு, திட்டுவாங்க, பயமா இருக்கு, கண்டிச்சிருவாங்க, பயமா இருக்கு. பார்க்கிறார் பார்க்கிறார் என்றால் கவனமா இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் பார்க்கிறார் என்ற அந்த பார்வை சிந்தனை எனக்குள் அறிவாக வளர வேண்டும். சொல்லுங்க. அதுதான் பயப்படுதலுக்கு மிக முக்கியம். ஒரு நபர் என்ன பார்த்துட்டே இருக்க, நான் யோசிக்கிறத பார்க்கிறேன். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்படி பயப்பட்டிருந்தா இவ்வளவு ஆசீர்வாதம் வந்திருக்கும். நம்ம பிள்ளைங்க எவ்வளவு கீழே பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த வித்திலிருந்து பிள்ளை எவ்வளவு ஸ்ட்ராங், அழகா பலப்பட்டு உருவாகும். பிள்ளை எவ்வளவு அழகாக பலப்பட்டு ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு பயந்திருந்தா உங்களுக்கு பிறக்க போற, இனி பிறக்க போகிற சந்ததி, உங்க பிறந்திருக்கிற சந்ததி பலப்படுவதற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தகவலுக்கு இருக்குமானால் அவன் சந்ததி பலப்படும், அவன் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். சத்தமா சொல்லுங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? இன்னைக்கு சத்தத்தை கேட்கிறோம், இதுவரை கேட்டோமோ இல்லையோ, இந்த பிரசங்கம் எனக்கு கிடைக்கல. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த பிரசங்கம் எனக்கு கிடைக்கல. இன்னைக்கு வரை காதுல கேட்கறதில்ல. நான் பார்க்கிறேன், ஜனம் எல்லா விதத்திலும் சத்தியங்களா போதிக்கப்பட்டிருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் பிள்ளைகள் பலப்படுவதற்கு நான் ஈசனா இருக்கிறேன்னு உள்ளது புரிந்த பிறகு என்னை சரி பண்ணிட்டு என் கோணலை மாற்ற வேண்டியது, என் பொறுப்பு மாறுது. ஐயோ, நான் இதை பண்ணிட்டா என் பிள்ளைக்கு அது அடி விழுந்துடும், அவங்க குடும்பம் அடி வாங்கிடும், என் பிள்ளைகளுக்கு அது வந்துடும், இது வந்துடும், என் பிள்ளைகள் படிப்பு போயிடும், படிப்பு வரைக்குவான், அவன் அப்படி ஆகுவான், இப்படி ஆகுவான், அவன் நல்லா வந்துவிட மாட்டான் என்று புரிந்து இந்த காரியத்தை எல்லாம் தூக்கி வீசி தள்ளி, அப்பா என்ன பார்த்துட்டு இருக்கிற அவருக்கு நேரம் நான் கரெக்டா இருக்கணும் என்று ஒழுங்குபடுத்துகிற மனுஷன் பாக்கியமா? சத்தமா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. எவ்வளவு ஆசீர்வாதம் அப்படின்னா இழந்திருப்போம் யோசிங்க. ஒரு நாளாவது கர்த்தர் ஒரு நபராக என்னை பார்க்கிறார் என்று எத்தனை பேர் யோசனை கரெக்ட் பண்ணிக்க, சிந்தனை கரெக்ட் பண்ணிக்க, தீர்மானங்களை கரெக்ட் பண்ணிக்க. என்னை கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு, என் வேலையை ஒழுங்கு பண்ணேன், என் ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்று என் வழிகளில் எல்லாம் நான் யோசித்து அவர் என்னை பார்த்துட்டே இருக்கிறார் என்றால் எவ்வளவு கிளியர் பண்ணுவேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நாம் தேவனுக்கு பயப்படாததுனால நம் சந்ததிகள் பலப்படாமல் இருக்கிறது. நல்ல புத்தி வரமாட்டேங்குது.
படிப்பு வர மாட்டேன், மந்தமா இருக்கு, கோணலா இருக்கு, தாறுமாறா இருக்கு. கவனிக்கிறீங்களா? ஒரு தாய், ஒரு தகப்பன் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியம், நான் இந்த தேவனை அறிந்து அவருக்கு நேரா பயபக்தியோடு நான் நடக்கல, ஆகையினால என் பிள்ளைகள்லாம் தாறுமாறா இருக்கு. அது நல்லா வரமாட்டேங்குது. எதிர்பார்க்கிறோம், அப்பா அப்பான்னு கத்துறோம், கதறோம், ஜெபம் பண்ண போறோம், அது பண்றோம், இதை பண்றோம். இன்னைக்கு சொல்றேன், இதுவரைக்கும் செய்தது கர்த்தர் ஒரு நபராக பாருங்க, அவர் என்ன பார்த்துட்டு இருக்காரு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாள்ல கவனிங்க, எவ்வளவு காரியங்களை நம்ம பிள்ளைங்க இழந்திருப்பாங்க. என்னால என் மகன் குடும்பம் எவ்வளவு இழந்திருப்பாங்க, என்னால என் மகள் குடும்பம் எவ்வளவு இழந்திருப்பாங்க. அப்போ இன்னொரு சொல்றேன், நீங்க திருமணம் செய்ய போறவங்க, திருமணம் செய்திருக்கிறவங்க, திருமணம் செய்து கொடுக்கிறவங்க, நான் எவ்வளவு என் பிள்ளைகளுக்கு நான் பாதிப்பு உண்டாக்குறேன், அவங்க பலப்படாம இருக்கு, இது ஒரு காரணமா இருக்குதோ, இருக்குமா? எஸ் எஸ். அல்லேலூயா. நான் இனி பிறக்க போகிற குழந்தை என்னுடைய குழந்தைக்கு ஆக நான் என்னை சீர்படுத்த போறேன். திருமணம் நடந்து எத்தனை வருஷத்துக்கு பிறகு வரட்டும், வாலிப கவனிக்க, வாலிப பிள்ளைங்களை கவனிக்க, இன்னும் கல்யாணம் ஆகாதவங்க கவனிக்க, நான் இனிமேல் கடவுளுக்கு பயந்து நடப்பேன். திருமணம் செய்து கொண்டவங்க கர்த்தருக்கு பயந்து நடப்பேன். நான் ரொம்ப ஒரே பண்ணுவேன். நான் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா பிள்ளைகள் இன்னும் நல்லா வந்திருப்பாங்க, இன்னும் நல்லா வந்திருப்பாங்க. ஆண்டவர் என்ன பார்க்கிறாருன்னு பயந்திருந்தேன்னா நான் இதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டேன், இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன், இப்படியெல்லாம் பண்ணாம நான் விலகி இருப்பேனே. சத்தமா சொல்லுகிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது யூதேயா கலிலேயா சமரியா நாடுகளிலும் சபைகள் சமாதானம் பெற்று, அப்பொழுது யூதேயா சமரியா கலிலேயா நாடுகளெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடந்து பெறுகிற. சபையில என்ன பெருகணுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பெருகணும். இந்த சபைக்கு வருகிற பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வ பயம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் நிறைந்து வாழ்க்கையை நடத்த வேண்டும். நல்லா கவனிங்க, கைகூப்பி ஜெபம் பண்றதுனால இல்லை, கையெல்லாம் எடுத்து நிக்கிறதுனால அதெல்லாம் தவற சொல்ல, அது ஆராதனைக்கெல்லாம் வேணும். இது பயம், பயத்தை நிரூபிக்கிற இடம் அல்ல. அது மணங்கால் நெட்டு மணங்கால் நிக்கிறது ஒரு பயம், தெய்வ பயம் அது அல்ல. இது ஒரு வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. அவர் தங்கள் வாழ்க்கையில கடைபிடித்து வாழ வேண்டிய ஒரு ஒழுங்குமுறை, பின்பற்ற வேண்டிய ஒரு காரியம். சத்தமா சொல்லுங்க, தேவனுக்கு பயப்படுவது அன்றாட லைஃப்ல நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பக்தி விருத்தி அடைந்து தேர்றதுல மிக முக்கியம் கர்த்தருக்கு பயப்படுறாங்க. சபையில அது வேணும். அன்னைக்கு இருக்க சபையில அது கர்த்தருக்கு பயந்து சபைகள் பெருக ஆரம்பிச்சு. நம்ம வீடுகளில நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுதல் வந்தா பெருக ஆரம்பிச்சிருவோம். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிக முக்கியம், கர்த்தருக்கு சிற்றின்பங்களுக்காக கர்த்தருக்கு பயப்படாதவர்கள், சில மோகங்களுக்காக கர்த்தருக்கு பயப்படாதவர்கள், கர்த்தரை அசட்டை பண்ணுகிறார்கள் என்று அறியுங்க. அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்து. அது இங்க நான் தேவனுக்கு பயப்படாததுனால என் வீட்டுல அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் அங்க கட்டுக்கோப்பு குறையுது. அந்த பலமா ஸ்ட்ரென்த் ஆகி ஸ்ட்ராங்கா அவங்க வளர வேண்டிய இடங்கள் அங்கு அடிக்கப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது. சத்தமா சொல்லுகிறேன். அல்லேலூயா. சாத்தான் குறுக்கு வழியில
ஒழுங்கற்று பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை வழிகளை கற்றுக் கொடுப்பான். ஒழுங்கீனமா போகிற வழிகளை கற்றுக் கொடுப்பான். கர்த்தருக்கு பயப்படாத வழிகளை கற்றுக் கொடுப்பான். அதனால இருக்கிற நன்மைகளை போக்கஸ் பண்ணுவான். சுலபமாக குறுக்கு வழியில இப்படி சுலபமாக போயிடலாம், குறுக்கு வழியில போயிடலாம் என்று கர்த்தருக்கு பயப்படாம எதெல்லாம் பண்ண முடியும் என்று கர்த்தருடைய பிள்ளைகளை வழி தேடுவான். நல்ல கவனிக்க, ஆதியாகமத்துல 3ஆம் அதிகாரத்துல எப்போ நம்ம அந்த வசனங்களை நம்ம திரும்ப திரும்ப பார்க்கிறோம். பல்வேறு காரணங்களினால பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்ப்போம். குறுக்கு வழியை காட்டுறான் பாருங்க. ஏவாளிட்ட ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை படிப்போம். கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம். சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். ஸ்திரீகிட்ட சர்ப்பம் பேசுது, இதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் சொல்றார். 4:5 வாசிப்போம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, சாகவே சாவதில்லை. குறுக்கு வழியை சொல்லிக் கொடுக்கிறான். சாக மாட்டேங்கிறேன். நீங்கள் இதை புசிக்கிற நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் ஷார்ட்கட்டை கற்றுக் கொடுக்கிறான். தேவனுக்கு பயந்து நட என்பதை அவன் முறியடிக்கிறான். அல்லேலூயா. சுலபமான வழி, குறுக்கு வழி. தேவனுக்கு பயப்படுறோம், குறுக்கு வழியில் போக மாட்டாங்க. சுலபமான வழிகளை தேட மாட்டாங்க, சிற்றின்பங்களை தேட மாட்டாங்க. அதோ பிள்ளைகள் நல்லா இருக்கணும் தான் சபையில போயிருந்து அழுகிறோம். நம்ம பிள்ளைகள் எல்லா நன்மைகளும் கிடைக்கணும், எல்லா பாக்கியமும் கிடைக்கணும், எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சர்ச்சா போய் பிரேயரா உட்கார்ந்து கதறோம், அழுகிறோம், வீட்டுல எல்லாம் பண்ணுகிறோம். நீங்க முக்கியம். அவன் குறுக்கு வழியில சொல்லுகிற பல விஷயங்களை நம்ம கையாளுகிறோம். ஆமென் சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீ சாப்பிடு சாப்பிடு, அவர் சொன்னா இருக்கட்டும். குறுக்கு வழி சாப்பிடாமல் இருந்தால் வாழ்க்கை மிக மென்மையாக அழித்திருக்காது. தலைமுறைகள் அழித்திருக்க மாட்டோம். நம்ம இன்னைக்கும் பலமாக இருப்போம். ஆதாம் ஏவாள் விழாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் பலத்திருக்கிற சந்ததியாகவும் எங்கு இருந்திருப்போம், ஆசீர்வதிக்கப்பட்டிருந்திருப்போம். அவனை குறுக்கு வழியில சாப்பிடு, சாப்பிட்டா தேவர்களை போறாங்க. குறுக்கு வழி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சுலபமான வழி, ஒழுங்கீனமான வழி, அதை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து அதை செய்யும்படி வைத்து கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நம்ம விட்டு விலக்கி விடுகிறான். இதை பண்ணுனா கர்த்தருக்கு பயப்படுவோம், இதை பண்ணாம இருந்தா கர்த்தருக்கு பயப்பட மாட்டோம். சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒழுங்கான, தெளிவான, பரிசுத்தமான, தேவனுக்கு பிரியமான வழிகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஒழுங்கான வழி, தேவனுக்கு பிரியமான வழி, தெளிவான வழி, தேவன் விரும்புகிற சரியான வழிகளை கர்த்தர் காட்டுகிறார். இதுல தான் கடைபிடிக்கும் போது பிசாசின் வழிகளை அசட்டை பண்ணுகிறோம். தேவனுக்கு வழியை நான் பின்பற்றுகிற போது கர்த்தருக்கு பயப்படுறேன். அந்த இடத்துல கர்த்தருக்கு அசட்டை அல்ல, பிசாசு அசட்டை பண்ற. அவன் காதுல பேச குறுக்கோடியில பாரு, அதை பண்ணு, இதை பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு சொல்லுகிறான். அதை நான் அசட்டை பண்ணும் போது பிசாசு அசட்டை பண்ணப்படுகிறான். கர்த்தரை நாம் அசட்டை பண்ணுகிறோம் என்றால் தேவன் நமக்கு சொன்ன காரியங்களை விட்டு, அவரை கனம் பண்ணுவதை விட்டு, அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடப்பதை விட்டு அவரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். எனக்கு பயப்படாம நீங்க என்ன செய்றீங்க? என்ன அசட்டை பண்ணி பிசாசுக்கு கனம் கொடுக்கிறீங்க. அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் கர்த்தருடைய தெளிவான வழிநடத்தல், நாம் கர்த்தருடைய ஒழுங்கான பரிசுத்தமான தேவன் விரும்புகிற காரியங்களை மட்டும் செய்தா நாம் பிசாச அசட்டை பண்ணுகிறோம். நம்முடைய சந்ததி பலப்பட ஆரம்பிச்சிருது. நமக்கு இருக்கக்கூடிய சந்ததி வீடுகளில் வாழ்க்கைக்குள்ள தேவனுடைய கிரியைகள் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு தகப்பன் தன்னுடைய வழியை ஒழுங்குபடுத்துதல், ஒரு தாய் தன்னுடைய வழிகளை ஒழுங்குபடுத்துதல், பிறக்கிற சந்ததிக்காக, பிறக்க போகிற சந்ததிக்காக தாயும் தகப்பனும் தன் வழிகளை ஒழுங்குபடுத்துகிற வாக்கியவான்கள். உங்க பிள்ளைங்க நல்லா வருவாங்க, உங்க பிள்ளைகள் படிப்பு நல்லா வரும், மந்தமா இருக்க மாட்டாங்க, தப்பையா இருக்க மாட்டாங்க, திறமையா இருப்பாங்க, தாளண்டா இருப்பாங்க, நல்ல பலப்பட்டு கட்டப்படுவாங்க. நமக்கு இன்னும் திருமணமாகி வரக்கூடிய சந்ததிக்காக, என் பிள்ளைகளுக்காக தான் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடணும் அதுக்காக இல்ல, எனக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்காக நான் கர்த்தருக்கு பயப்படுவேன். என் சந்ததி பலமா இருக்கணும், என் குடும்பம் பலமாக இருக்கணும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசுடைய சிந்தனைகளும் அவனுடைய வழிநடத்தலும் அசட்டை பண்ணப்பட வேண்டும். அவன் யோசனைகள், அவன் வழிகள், எத்தனை நஷ்டம் வந்தாலும் அவன் வழிகளை பின்பற்றக் கூடாது. அது கர்த்தருக்கு பயப்படுற பயம். சத்தமா சொல்லுகிறேன். கடினம் போல தோன்றினாலும், நஷ்டமே வந்தாலும் நான் கர்த்தருடைய வழிகளை மட்டும் பின்பற்றுவேன், பிசாசின் வழிகள் அல்ல. சத்தமா சொல்லுகிறேன். அல்லேலூயா. செய்வதற்கு சிரமமா தெரியட்டும், பின்பற்றும் கடினமாக இருக்கட்டும், நஷ்டமே வரட்டும், இதுதான் வழி என்று உறுதியாக நிற்பது, அதுதான் தேவனுக்கு பயப்படுற பிள்ளைங்க. சத்தமா சொல்லுங்க. இதுலதான் நீங்க உங்களை ஒழுங்குபடுத்தணும். ஏன் நம்ம பலப்படல, ஏன் நம்ம கட்டப்படல, ஏன் நமக்கு நல்ல வரமாட்டுக்கு லைஃப்னா கர்த்தருக்கு பயப்படல. அல்லேலூயா. கர்த்தரை அசட்டை செய்யாமல், பணம் அதிகமாய் கிடைக்கும் என்றாலும், பல பெனிஃபிட்ஸ்கள் அதற்குள்ள இருந்தாலும், சிற்றின்பங்கள் என்று அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், மோக இச்சைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல், தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்கிற போது நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான தேவ பிள்ளைகள் கவனிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். இடுக்கமான வாசல் வழியே, மத்தேயு 7:13-14. இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள், இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள், போகிற வழி விரிவு, கேட்டுக்கு போற வழி விரிவு. பிசாசு காட்டுற வழி. நான் ரூமுக்குள்ள போயிட்டேன், இதுக்கு அந்த பக்கம் சுவருக்கு அந்த பக்கம் போயிட்டேன், தெரியாத தூரத்துல போயிட்டேன், நான் அங்க விலகி போயிட்டேன், யாருக்குமே தெரியாது, யாருக்குமே இது அறியல, நான் போன்ல பண்ணது யாருக்கும் தெரியாது, நான் மறைவாக பண்ணுகிறது யாருக்கும் தெரியாது. நீங்க லைட்டே ஆஃப் பண்ணி நீங்க இருட்டுக்குள்ள உட்கார்ந்தாலும், அங்கே வேதம் சொல்லுகிறது, இருளனை மூடிக்கொண்டாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாக இருக்கு. கர்த்தருடைய கண் வெளிச்சமா இருக்கு. உன்னை காண்கிற கண்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட பாக்கியவான்களாய் மாற பலப்படுவதற்கு, கட்டப்படுவதற்கு தேவனுக்கு பயப்பட வேண்டும். அவர் பார்க்கிறார், அவர் பார்க்கிறார், அவருக்கு மறைவாக எதுவும் இல்லை. ராத்திரி நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டோம், நமக்கு யாருக்கு தெரியாது நினைப்போம், அவருக்கு கண் வெளிச்சமா இருக்கு, எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். இருதயத்தின் நினைவுகள் தெரியும், இருதயத்தின் நினைவுகள் அவருக்கு தெரியும், மறைவாக இல்லை. யோசனைகள் அவருக்கு தெரியும். நாம் பிளஸ் ஆகாமல் இருப்பதற்கு, நாம் நல்ல நிலைமை வராமல் இருப்பதற்கு இருதயத்தின் நினைவுகளில் கர்த்தர் பார்க்கிறார் என்ற எண்ணம் இல்லை. அவரை ஒரு நபராக பார்ப்பதில்லை. சத்தமா சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த அறிவை நாம் அடையாதபடியினாலே அசட்டை பண்ணுகிறோம். இந்த வேத பகுதிகள் தியானிக்கப்படாததினாலே நாம் அசட்டையாக இருக்கிறோம்.
இது அசட்டை பண்ணாமல் இதில் கவனம் செலுத்தினால், அக்கறை காட்டினால், நானும் என் வீடும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், பலத்திருப்போம். நான் என் சந்ததி ஆசுவாமா இருக்கணும், நான் பலமா இருக்கணும், என் சுகம் கட்டுக்கோப்பாக இருக்கணும். நல்ல கவனிங்க, 120 வருஷம் ஆளும்படி படைக்கப்பட்ட மனுஷன் ஏன் இடையில தாக்கப்படுகிறான் என்றால், ஏன் பாதிக்கப்படுகிறான் என்றால், அவயவங்கள் எல்லாம், இந்த கிளாக் வந்து 1 வருஷம் வாரண்டி, இந்த ஃபேன் வந்து 1 வருஷம் வாரண்டி, ஒரு வாகனத்துக்கு 5 வருஷம் வாரண்டி, ஒரு பல்புக்கு வாரண்டி, உண்டாக்கப்பட்ட எல்லா பொருளுக்கும் வாரண்டி கொடுக்கிறான். அதுபோல உங்கள் காற்றுக்கு, உங்கள் லங்ஸுக்கு, உங்கள் கிட்னிக்கு, உங்கள் கணையம், உங்கள் கல்லீரல், உங்கள் குடல்கள், உங்கள் கால்கள், உங்கள் எலும்புகள், உங்கள் தசைகள், உங்கள் நரம்புகள், உங்களுடைய சிரசு முதல் பாத வரைக்கும் 120 வருஷம் வாழும்படி நீங்கள் கேரண்டி, வாரண்டி கொடுக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு அந்த வாரண்டியோட நான் படைக்கிறேன். ஏன் நீங்க அடி வாங்குறோம்? நான் ஏன் அடி வாங்குறேன்னா, நான் தேவனுக்கு பயப்படாமல் செய்கிற தவறுகளினாலே என் உடம்பு பாதிக்குது, என் சரீரம் பாதிக்குது. அல்லேலூயா. நேற்று இரவு ஒரு அம்மா என்ன கூப்பிட்டா, ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஐயா, நான் 4 மணிக்கெல்லாம் எழுதி ஜெபம் பண்ணுவேன். சந்தோஷமா என்ன சொல்ல போறாங்கன்னு தோணுச்சு. என் மகனுக்கு உடம்பெல்லாம் பல பிரச்சனை. கவனிக்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைங்க அறிய வேண்டிய சில சத்தியங்களை புரியுங்க. நான் கவனிச்சுட்டே இருந்தேன். அவனுக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஆபரேஷன், அது இதுன்னு ஏகப்பட்ட சொல்றாங்க. கேட்டுட்டே இருந்தேன். அந்த அம்மா என்ன செய்வாங்க, இன்னும் 2 காரியத்தை சொன்னாங்க. கவனிங்க, அவங்க சொன்னாங்க, ஐயா, அவன் தொழிலுக்கு எதிராக யாரோ செய்யணும் வச்சிருக்காங்க. கேட்டுட்டே இருந்தேன். கவனிக்கிறீங்களா? நிறைய பேர் உங்க குடும்பத்துல செய்வன, உங்க பிள்ளைகளுக்கு செய்வன என்ற சூனியமே கர்த்தருக்கு பயப்படாத சூனியம். யாருக்கு தெரியும்? துணிகரமாக மனம் போல தன்னுடைய வசனத்தின் வார்த்தையின்படி அறிவடைந்து அதிலிருந்து விலகாமல் இருக்கிறதுனால உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறதில்ல, பலத்து வருவதில்லை. தெரியுதா எத்தனை பேருக்கு? இதுக்கு சூனியம் வேறையா? இதுக்கு வேற உங்களுக்கு செய்வன பண்ணணுமா? சொல்லிட்டே இருந்தாங்க. சரி, அடுத்து இன்னொன்னு விட்டாங்க. நம்ம நிறைய குடும்பங்கள் பல வித்தியாசமான செய்திகளை கேட்டு வித்தியாசமான மக்கள் நடுவில் வாழுகிறதுனால, எனக்கு யாரோ செய்வன பண்ணிட்டாங்க இல்ல. தேவனுக்கு பயப்பட்டால் உன் சரீரம் சுகமாகும். 120 வருஷம் வாழும்படி நீ அடிபட மாட்ட. உன் பிள்ளைகள் பலத்திற்கும் நல்ல நிலைமையில ஆரம்ப விதையிலேயே நல்ல துடுத்து வளர ஆரம்பித்து விடும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அம்மா நல்லா சொல்லிட்டே இருந்தாங்க. எல்லாம் சொல்லி சொன்னாங்க, ஐயா, எனக்கு ஒரு சொப்பனத்துல ஆடு ஒண்ணு வந்தது. ஐயோ, எனக்கு சொப்பனம்னாலே வந்துருங்க. சொல்லுங்க, எவ்வளவு சொப்பனக்காரங்க இங்க எல்லாம் இருக்காங்க, எவ்வளவு சொப்பனக்காரங்க இருக்காங்க. ஆடு வந்தது, அது என்ன அர்த்தம்? எனக்கு இன்னும் தலைக்கு சுத்த ஆரம்பிச்சு. நான் சொப்பனம்னு என்கிட்ட எனக்கு வந்தாலே உங்க விசுவாசத்தை, உங்க அடிப்படையை பார்க்க ஆரம்பிச்சிடும். சத்தமா சொல்லுங்க. செய்வின, பிசாசு, பில்லி சொல்லி சொன்னாலே என் சிந்தனை வேறையா போயிடும். உச்சு பார்த்துருவோம். ஓகே, எங்க வரீங்க? ஓகே, நீ எவ்வளவு ஜெபம் பண்றீங்க என்பதுல முக்கியம். என்ன விசுவாச அடிப்படை உங்கள்கிட்ட இருக்குன்னு பாத்துருங்க. அல்லேலூயா. இதெல்லாம் முடிச்சு நான் என் பையனுக்கு ஜெபம் பண்ண கொடுக்குறேன். பையன் அடி வாங்குறான், பேசுறான். இதெல்லாம் சொன்னாங்க. பையனை பற்றி ஒண்ணுமே சொல்ல. செய்வன, பில்லி சூனியம். கவனிக்கிறீங்களா? எனக்கு சொப்பனம் இப்படி காட்டுது, என்னமோ நடக்க போகுது, என்னையா அது? இதுதான் உங்க அடிப்படை. இந்த அடிப்படையில் வாழ்கிற குடும்பங்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நான் சொல்றேன், நான் தம்பிகிட்ட கொடுத்தோன்னே, என்ன தம்பி உங்களுக்கு செய்யுங்க, அவர் ஒரு லிஸ்ட் போட்டார். எல்லாம் கேட்டுருந்தேன். தம்பி, உங்களுக்கு என்ன பழக்கம் இருக்குன்னு கேட்டேன். பழக்கம்
என்ன பழக்கம்? ஐயா நான் ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் முன்னால யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப எனக்காக சொல்ல போறாரு. என்ன சொல்ல போறாரு? இப்ப நான் குடிக்கிறது இல்லை. நல்ல பிள்ளை. ஓகே, 2 தம்மடிப்பீங்க தம்பி. விட்டுடுறேன். ஹலோ, இதுக்கு செய்வனே வேணும். நீ பண்றது அவ்வளவு கர்த்தர் சொல்லுற விரும்புற பாதை இல்லையே. உன் சரீரம் கெடதானே செய்யும். அல்லேலூயா. புரிஞ்சுட்டீங்களா? கண் திறக்குதா? இந்த அறிவு அடைந்து தேவனுக்கு பயப்படுங்க. ரொம்ப இருக்கீங்க. மாசம் முதல்ல சந்ததி பலத்திருக்கணும். நான் எடுக்க வேண்டிய தீர்மானம், நான் எடுக்க வேண்டிய தீர்மானம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலையில நம்ம ஒப்பு கொடுத்தோம். நல்ல கவனிக்க, இங்க ஒரு சிசிடிவி கேமரா வச்சிருக்கேன். முன்னாள் தோட்டத்துக்குள்ள சும்மா குழந்தையெல்லாம் கொண்டுருவாங்க. எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். அம்மாமாரு பலர் இந்த வீட்டுக்குள்ள லவ் பேர்ட்ஸ் இருக்கும், நாய்கள் இருக்கும். அது இதுன்னு வந்து முயல் எல்லாம் போட்டுருக்கோம். பார்க்கறதுக்குனே குழந்தையெல்லாம் கூட்டு வந்து சாப்பாடு ஊட்டுறதெல்லாம் நிறைய நடக்கும். ஆனால் இப்போ வரமாட்டேங்கிறாங்க. ஏன் அந்த அம்மா வர்றதில்லை, ஏன் அந்த குழந்தைகள் வர்றதில்லை? எனக்கு மனசு கஷ்டம்தான். ஆனா ஒண்ணு என்னன்னா, கேமரா இருக்கு. எங்களுக்கு நல்லதுக்கு இந்த கேமரா இருக்கிறது போல நிறைய பேர் பயப்படுறதுக்கு இந்த கேமரா இருக்கு. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அங்கிருந்து இங்க வர காட்டி கொடுத்துரும், இங்கிருந்து உடம்பு காட்டுறோம், அங்கிருந்து அந்த சந்தை காட்டுகிறோம், கேட்ட காட்டுகிறோம், கேட்டு வெளியே காட்டுகிறோம், இந்த ஏரியா காட்டுகிறோம், ரூமு கிருமி எல்லாம் காட்டி கொடுத்துருது கேமரா. எங்க இருந்தா? நெதர்லாந்துல இருந்தோ அங்கேயும் பார்த்துட்டு இருக்கோம் கேமரால என்ன நடக்கும், ஆராதனை நடக்கும்போது என்ன நடக்கும், எத்தனை மணிக்கு முடிக்கிறாங்க, யார் பிரசவம் பண்றாங்க, எல்லாத்தையும் பார்க்கிறோம் அங்க உட்காந்துட்டு. கவனிக்க ஒரு சின்ன கேமரா. இதுக்கு பார்த்துருவாரு. இந்த கேம்பஸ்ல இருக்கவங்க நல்லா தெரியும். கிளாஸ் பார்த்துருவாருன்னா அதுக்கேற்ற எந்த சந்தாவது இருக்கான்னு பார்த்து ஒதுக்குவாங்க. தப்பு இல்லை. அல்லேலூயா. ஒரு பயம், நல்லது, ஒரு பயம். கேமரா வச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பயம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை மட்டும் படிச்சுட்டு முடிச்சிருக்கோம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவருடைய சரீரம் படிக பச்சை போலவும், அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும். அவரை பற்றி சொல்லுது. அவர், திரும்ப படிங்க, ஆண்டவர் கர்த்தர். வாசிங்க. அவருடைய சரீரம், அவருடைய சரீரம் படிக பச்சை போலவும், படிக பச்சை போலவும், அவருடைய முகம், அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை மின்னலின் பிரகாசத்தை போலவும், அவருடைய கண்கள், அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களை போலவும். எப்படி எப்படி எப்படி? எரிகிற தீபங்களை போலவும், எரிகிற தீபங்கள் போலவும் இருக்கிறது. ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாக ஒண்ணுமே கிடையாது. நல்லா கவனிங்க. நான் என் பிள்ளை தப்பு பண்ணிட்டேன், என்னடா இப்படி பண்றேன், ஏன் இப்படி பண்றேன்னு கடிந்து கொள்வேன். என் கண்ணுக்கு தெரியுது ஏன் இப்படி பண்ண. நீங்க இருக்கிறவங்க ஏதாவது தப்பு பண்ண, ஏன் இப்படி பண்றீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டுருவேன். கர்த்தர் கேட்கிறாரு. அவருடைய கண்கள் பூமியில எவ்விடத்தையும் நோக்கி பார்க்கிறது, தாழ்விடங்களை நோக்கி பார்க்குது, இருளான இடங்களை பார்க்குது, மறைவான இடங்களை பார்க்குது, இருதயத்துக்குள்ள இருக்கிறத பார்க்கிறது. வெளியூர்ல இருந்தா, மேல ஊர்ல இருந்தா, கீழே ஊர்ல இருந்தா, எங்கும் அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமில்லை. அப்போ நான் அவருக்கு பயப்படுகிற பயத்தை அறிவடைந்து பயப்பட்டால் நான் பலப்படுவேன், என் சந்ததி பலப்படும், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். நான் பயப்படாம இந்த அறிவு அடையாததுனால நான் எதெல்லாம பண்ணுகிறேன், நானும் பலப்படுவதில்லை, என் பிள்ளைகளும் பலப்படுவதில்லை. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. மிக முக்கியம் யோசனை, சிந்தனை எல்லாமே அவர் பார்க்கிறார். என்ன கவனிங்க, ரொம்ப முக்கியமாக அவர் பலப்படாம போகிறோம்னு சொன்னா நம்ம எதையோ தேவனுக்கு பயம் இல்லாம நடக்கிறோம் செய்கிறோம் என்று நம்ம உட்கார்ந்து வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து
ஆண்டவரே என்னை நித்திய வழியில் நடத்தும் என்று ஒப்புக் கொடுப்போம். நானும் நம்ம வீடும் ஆசீர்வதிக்கப்படும். சத்தமா சொல்லுவோமே, எழுந்திருப்போமே, ஜெபிப்போம்.